guys, welcome back to my channel. நான் வாஷிங் பைலட். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பைக் வீடியோ போட போகிறேன். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து பைக் வருதுன்னு இருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஜமாலே என் பைக் வந்துருச்சு. ஸோ அங்கே பைக்கை பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம பைக் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகும், வண்டி ஓட்டலாம், அந்த மாதிரி ஜஸ்ட்டு சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் இருக்குது வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லி பேன் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் பேர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. மற்றபடி ஓகே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜ் இது லைட்டு ஒன்று மாட்டியிருக்கேன். அண்டு இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் இன்னும் வந்து ஒயரிங் ப்ராப்ளம்னாலையோ இல்லைனா இது கிட்டு வந்து இது மட்டும் ஒர்க் ஆகலை. பட் இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் இன்னொன்று கொஞ்சம் லூஸாக இருக்குது. அண்ட் ஹெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாதிரியாலாம் கோணையாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டில் பாருங்கள் இவ்வளோ சிலிந்தி வேலை அடிச்சிருக்குங்க. ஸோ இன்னும் ப்ராப்பராக இது ஃபிக்ஸ் பண்ணலை பைக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சைடில் தேஞ்சிருக்கும். அண்ட் மட்கார்டும் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். இது வேறு மட்கார்டு பெண்டு வேறு எடுக்கணும். தெரிஞ்சுங்களா, 2 வருஷமாக அப்படியே வண்டி நின்றுட்டு இருந்ததுனால நம்மளோட மட்கார்டு வந்து பயங்கரமாக பெண்ட் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமே நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா நோ டிஸ்பிளேவே கிடையாது நம்ம பைக்கில். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்லைட்டோட சுவிட்சு 2 சைடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன இந்த இது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக பட்டன் வரும். அண்ட் இது அடி வாங்கினது அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் ஸ்டிக்கரிங் பண்ணலை, நான் டேங்க்கும் மாற்றலை. நல்லா தான் இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மட்டும் தான் நல்லா தெரிஞ்சு போயிருக்கும். ஓட்ட மாதிரி கிட்ட அது ஓகே, அது பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு புது டேங்க் மாற்றணும்னு சொல்லி விட்டுட்டேன் நான். அண்டு நம்பர் பிளேட்டும் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருப்பேன் நான். மற்றபடி டயர்ஸு அப்புறமா ஸ்விங் ஆர்மு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மற்றபடி இன்டாக்டாக நோ ப்ராப்ளம். அண்ட் ஹெட்டு பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர்லாம் உடஞ்சி போயிருக்கும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ளஸ் வந்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. நான் சின்ன கிளாம்ப் போட்டு இங்கே தான் மாட்டணும். ஏன்னா இன்னும் ஃபினிஷ் ஆகலை ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடியல இந்த ஒர்க்கு. அப்புறமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தேஞ்சு போயிருக்கும். அப்படியே அது ஸ்டிக்கர் போட்டிருந்தனால அந்த தேஞ்சது அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எடுக்கிறதுக்கே எப்படி எடுக்குதுன்னே தெரில எனக்கு. நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ரெட் கலர் லைட்டு மட்டும் எரியும். ஓகேங்களா, ரெட் கலராக அப்படி எரியும் சின்னதாக. அது உங்களுக்கு இந்த டே டைமில் அவ்வளோ தெரியாது. இது ஒயிட் பல்ப் மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மக்கி போன மாதிரி இருக்குது இது. ஸோ இந்த செட்டு திருப்பி மாற்றணும். ஸோ இன்றைக்கி வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. வண்டி ரன்னிங் கண்டிஷனாவது அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பும் இருக்காது, பட் இந்த சைடு மட்டும் இருக்கும். பட் நான் அது 2த்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், காட்டுறேன். இது 2த்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். இதை பார்த்தீங்கன்னா எம்டி இது வரும் பாருங்கள், அட்டாச் ஆகி இப்படி வரும் எம்டி இது. ஸோ அதை தான் எம்டி தான் போடலான்னு இருக்கேன். அண்ட் நம்மளோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டோபாவிக். இது பார்த்தீங்கன்னா R1M Vision 2 இது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து லென்த் அதிகமாக இருக்கும். இந்த 1500 ரூபாய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். கொஞ்சம் சட்டிலான சவுண்டு இதில் வரும். ஓவர் லவுட் கூட கிடையாது. ப்ளஸ் வந்து நான் வந்து டிபி கலர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தனியாக வீடியோ அப்புறம் வரும். சரிங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள் சேனலில். ஸோ இதுக்கு தனியாக வீடியோ அப்புறமா போட்டு விட்றேன். இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு மட்டும் நான் சும்மா ரெவ்வெல்லாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நான் வந்து ரெவ்வெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் செகண்ட். இது வேறு ஐட்லிங் கூட இப்போலாம் நிற்கலை. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வந்தேன் நான். ஓகே, முக்கியமாக நில்லுடா வீடியோ பண்ணுறேன்டா. ஸோ இதான் நம்ம லைட்டிங் சவுண்டு. சரிங்களா, செட்டிலாக தான் இருக்கும். ஓவராக எக்ஸ்ட்ரா லவுடெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து ப்ராப்பராக எது எக்ஸ்ட்ரா லவுட் வராதோ அதை பார்த்து நான் வாங்கினேன். ஸோ லுக்கு பாருங்கள், நம்ம பங்கமாக இருக்கும். ஓவராலாக பார்த்துக்கோங்க. இன்கம்ப்ளீட் தான், ஆனாலும் வண்டி லுக்கு வேறு லெவல். ஏன்னா அது இல்லாமல் பெல்லி பேன் இல்லாமல் வண்டி வந்து செம்ம ஹைட்டாக தெரியும். அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிற வண்டி தான் ரொம்ப பிடிக்குமே. அண்ட் பல்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஹாலஜன் தான், அதுவும் மாற்றணும். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னடா சின்ன வீடியோ கொடுத்துட்டானே அப்படின்லாம் இல்லை, எனக்கே கொஞ்சம் ஃபுல் சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னடா அது வண்டி 2 வருஷம் கழிச்சு வந்துருக்குது, ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரலன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வண்டி எப்படி ஃபுல்லாக ரெடி ஆச்சா இல்லையான்னு சொல்லி ஃபுல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் கைஸ். பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சு. உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் கைஸ். பை. My life is in this town and I